நீங்க ஜெர்னலிஸ்டா இருக்கீங்க. இப்ப நம்ம ஊடக சுதந்திரத்த பத்தி நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம இந்தியாலயும் இல்ல தமிழ்நாட்டிலும் நிறைய பார்க்குறோம். இந்த ஊடக சுதந்திரம் இப்ப எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சமூக ஊடகம் வந்த பிறகு, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க யூடியூப் முதற்கொண்டு பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன மாரி மாற்றம் நிகழ்ந்திருக்கு? இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் இப்ப சமூக ஊடகங்கள் வந்தனாலையும் பாக்குற பார்வை கண்ணோட்டங்கள் மாறி இருக்கா மக்கள்கிட்ட? இல்ல அது ரொம்ப ஏன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட விடயங்கள் தான் வரும், குறிப்பிட்ட விடயங்களுக்கு தான் பேசுவோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருந்தாலே அவங்க ஒரு கருத்து வெளியிடுற அளவுக்கு ஒரு ரொம்ப பறந்துபட்டுருச்சு. எந்த கருத்து கரெக்டான கருத்து, எது தப்பான கருத்து, எது வந்து கரெக்ட், எது தப்புன்னு புரியாத அளவுக்கு சத்தங்கள் அதிகமாயிடுச்சு. ரொம்ப சத்தங்கள் அதிகமாயிடுச்சு. அதனால இப்ப ஒரு தெளிவு புரிதல் இல்லாம எங்க பார்த்தாலும் தகவல்கள், எங்க பார்த்தாலும் கருத்துக்கள், எல்லாருமே ஒப்பீனியன் மேக்கர்ஸ், அது போல ஒரு நிலைமை உருவாயிடுச்சு இந்த சமூக ஊடகம்லாம் வந்த பிறகு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் நீங்க ஆரம்பிக்க காலத்துல எப்படி இருந்துச்சு? இப்ப எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நல்லதை நோக்கி போயிட்டு இருக்கா? இல்ல இன்னும் நிறைய சீர்கேடு அடையும் நினைக்கிறீங்களா? மானுட வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் போது மானுடத்தை வந்துட்டு சத்திய மார்க்கம், இன்னொன்று பாத்தீங்கன்னா அது நேர் எதிரான இருள், ஒரு இரண்ட உலகத்தை நோக்கி எடுக்கக்கூடிய சக்திகள் ஒரு பக்கமாகவும், நம்மள முன்ன நோக்கி உந்து தழுதக்கூடிய சக்திகளுக்கும் இடையிலான ஒரு கான்ஃபிளிக்ட் தான். அதான் வெவ்வேறு விதமா அது வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல தலைவர்கள் மக்களுக்காக நின்னாங்க. இப்ப தலைவர் மக்களை காட்டி கொடுக்குறான், இப்ப வந்துட்டு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறான். நல்லா ஒரு நேரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களை காக்கக்கூடிய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல கூட ஒரு தலைவனா இருந்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை வந்துட்டு போட்டு கொடுக்குறவன் வந்துட்டு அந்த மகள் பிரதிநிதியாக இருக்கிறான். சரி, அவன் வேற ஒருத்தனை போனீங்கன்னா அவனை விட மோசமா இருக்கு. அது புதுசா ஒண்ணு வருதுன்னா அது இன்னும் ஒண்ணும் தெரியாதா இருக்குது. இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்துல வந்துட்டு தலைவர்கள் நல்லா இருந்தாங்க, அப்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. தலைவர்கள் வந்துட்டு ஒரு மோசடி பேரோட சுயநலமிகள் ஆகும்போது முதல்ல தனது சுயத்தை இழக்கக்கூடிய ஒன்னா ஊடகம் தான் மாறும். ஊடகம் மாறிடும். இப்ப அதுவும் இந்த கார்பரேட்டைஸ்ட் வேர்ல்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான பெரிய ஊடகங்கள் எல்லாமே கார்பரேட் வாங்கிட்ட உடனே அவன் நிர்ணயிப்பான். தட் இஸ் த ஃபோர்த் எஸ்டேட் நாவல். அவன்கிட்ட பணம் வந்துருச்சுன்னு உடனே அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் அரசியலை நிர்ணயிக்க போவான். அரசியலை பற்றி மக்களிடையே விடயங்களை கொண்டு செல்ல வேண்டிய ஊடகங்களே அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ அவன் வந்துட்டு எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணியே விட்டுட்டு இருப்பான். இப்போ ஹைட்ரோ கார்பனா இவங்கெல்லாம் அப்படிதான், இவங்கெல்லாம் டெரரிஸ்ட், இவங்கெல்லாம் நகர்ப்புற நக்சலைட்டு, எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா சோத்துக்கு என்னடா வழி பண்ணுவான்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சோத்து எல்லாம் சரி வி கேன் வெரி வெல் இம்போர்ட் இட் அப்படின்வான். அங்கேயும் பிசினஸ். ஏன்னா வளமான நிலங்களை விட்டுவிட்டு வெளிநாட்டுல நீங்க இம்போர்ட் பண்ணுவீங்கன்னா இம்போர்ட் பண்றது காஸ்ட் வருமே, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆனா நாங்க ஜென்ரேட் பண்ணுவோம். நீ என்னத்தை ஜென்ரேட் பண்ண இது வரைக்கும்? உன்னால என்னுடைய நேஷனல் இன்கம் எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குது? பதில் இருக்காது. அப்ப இவ்வளவு கேள்விகளையும் கேட்டு அவனை முடக்க வேண்டியதா இருக்குது. காரணம் என்ன? அவன் ஊடகங்களை வாங்கிட்டான். அடுத்தபடியா பேப்பர்ல எதிர்த்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றது தொலைக்காட்சிகள் ஆச்சு. தொலைக்காட்சிகள் எல்லாம் வாங்கிட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையை பிரிச்சு சொல்றதுக்கெல்லாம் சோசியல் மீடியா தான். நீங்க உலகம் முழுவதும் சோசியல் மீடியா நீங்க மூட்டிங்க அப்படின்னா உண்மை யாருக்குமே தெரியாது. முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அமெரிக்கால என்ன நடக்குது தெரியாது, பீகார்ல என்ன நடக்குது தமிழ்நாட்டு தெரியாது, மராட்டியத்துல என்ன நடக்குது தமிழ்நாட்டு தெரியாது, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது பஞ்சாப்ல தெரியாது. கொண்டு போறதுக்கே ஆள் இருக்காது. அதனாலதான் அவங்க சட்டங்களை கொண்டு வந்து அதை தீர்மானிக்கிறது. ஒழுங்குபடுத்துறோம், முறைப்படுத்துறோம், ஸ்ட்ரீம்லைன் பண்றோம். இதெல்லாம் என்னது அப்படின்னோம்னா நாங்க முடக்க போறோம், நாங்க முடக்குறோம் அப்படின்றதான் என்னுடைய அர்த்தம். So the fact is supreme தான் ஜேர்னலிசம். அந்த இடத்துலதான் அவங்க வந்துட்டு கையை வைப்பாங்க. ஃபேக்ட் இல்ல, சே திஸ், ஒப்பீனியன் மேக்கிங். இப்ப நம்மளாம் ஊடகத்துல போய் பேசுறது எதுக்கு அப்படின்னா 10% இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அடி தாறுமாறா அடிச்சு காலி பண்ணிடுறது. புரியுதுங்களா? என்ன அவனுக்கு தெரியும் சொல்லு அப்படி சொல்லிட்டு அவனை அடிச்சு கிளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கான ஒரு ரெப்புடேஷன் நம்ம இயர்ஸ் டுகெதர் ஒர்க் பண்ணி நம்ம உருவாக்கணும். அப்படி வந்துதான் நம்ம அதை வந்துட்டு உடைச்சு விட்டு நம்ம சமூகத்தை முன்னு கொண்டு போறான். அவன் ரெட்ரோகிரசிவ், பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி. அவனுக்கு ஜனங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம், கையேந்தணும், எல்லாத்துக்கும் போராடணும்.
ஒரு நாட்டுல எல்லாத்துக்கும் மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அது கார்பரேட் பாலிடிக்ஸ்னு அர்த்தம். ரொம்ப புரியுதுங்க. சிம்பிள். அது சிம்பிள் அஸ் தட். அவ்வளவுதான். சிறப்புயா.